அன்யா, கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜிமினோட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். மை டீச்சர் இஸ் மை லவ் பார்ட் 3. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. ஸோ கமெண்ட் இம்பார்ட்டன்ட். அண்டு சரிடா, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட எல்லாம் உங்களை பற்றி ஷேர் பண்ணியிருப்பான். ஸோ ஜங்குக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டேட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அண்ட் ஃபைனல் ஜிமினும் தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் இப்போ ஸ்கூலில் தான் இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் மியா பாட்டு, ஏஷா எதுக்குடி இப்போ நர்வஸாக இருக்க? என்கிட்ட சொன்னா தான் என்ன? எவ்வளோ டைம் உங்ககிட்ட கேட்டேன், பட் நீ என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிற. ஏம்மா இருமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஜிமின் உங்ககிட்ட என்ன சொன்னானோ அதெல்லாம் சொல்கிறீங்க. மியாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏய், ஜிமின் சாருக்கு அவ்வளோ நல்ல மனசா? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு ஷா. என்னாடி அது? அவரே உனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஒருவேளை உனக்கு லவ் இருக்கிற மாதிரி அவருக்கும் உண்மையில ஏதாச்சும் ஒன்று இருக்குமா என்ன? அதான் எனக்கும் தெரியல. பட் அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே பாரு ஷா, நீ உஷாராக இருந்துக்கோ. அவர் மனசில் என்ன இருக்கோ நீ வந்து அதை கண்டுபிடிச்சிரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட பக்கத்து கிளாஸ் ரூம் பையன் வந்துட்டு, அம்மா இங்கே ஷா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீங்கள் தான் உங்கள் ஹேண்டை ரேஸ் பண்ணிட்டு என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவங்க ஜிமின் சார் வந்து அவர் கேபினுக்கு வர சொன்னான்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ஐ இப்போ தான் ஜிமின்னு பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே என் மோச்சி, என்னோட மோச்சி என்னை கூப்பிடுறானே. மியா நான் போயிட்டு வரேன் என் புருஷனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்ஸை கிள்ளிட்டு நீங்கள் ஓடி போகிறீங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி ஜிமின் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்களும் போயிட்டு ஸோ கேபினை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ ஜிமின் தான் ஒரு பாக்ஸ் மாதிரி அவன் டேபிளில் எடுத்து வைக்கிறான். அந்த பாக்ஸை நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, என்ன அப்படி பார்க்குற, முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ட்ராயிங்க்கு தேவை எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருக்கான். எல்லாம் பிராண்டடாக இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஷாக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ஜிமினை பார்த்து, சார் நீங்கள் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினீங்க? நீ இதெல்லாம் கேட்காத, முதல்ல நீ ட்ராயிங் கிளாஸுக்கு சேரு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். அதுக்கு நீங்கள், இது தூக்கிட்டு நான் எப்படி கிளாஸ் ரூம் போகிறது? எல்லோரும் கேட்பாங்களே இது உனக்கு யாரும் வாங்கி கொடுத்தாங்கன்னு. இப்போ யார் உன்னை தூக்கி கொண்டு போக சொன்னேன்? நானே வச்சுக்கிறேன், நீ ஈவினிங்காக வருவல்ல, அப்போ நீ வந்து இதை என்கிட்ட வாங்கிக்கோ. ஸோ உன்கிட்ட காட்டலான்னு சொல்லித்தான் நான் வந்து இதை உன்கிட்ட காட்டினேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எடுத்து வைக்கிறான். அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவில் பிளான் தோணுது. ஸோ நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுறீங்க, அவர் ஸ்ட்ரைட்டாக அவனை ஐஸே பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, நாடா இவ இப்படி பார்க்குறா, சும்மாவே நம்மளுக்கு ஏறுன்னு ஏறும், ஆனால் இவ எப்படி பார்த்தாண்டா, நம்ம என்ன பண்ணுறது? ஜிமினா கண்ட்ரோல் பண்ணுறா, இவ நம்ம பார்க்குற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ரியலைஸ் ஆகிட்டு அங்கே பார்த்து சைடு திரும்பிடுறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு, சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உனக்கு டவுட்லாம் வருதா ஷா? ஸோ சொல்லு, எந்த சப்ஜெக்ட்? அது இல்லை, சப்ஜெக்டெல்லாம் டவுட் கிடையாது. ஆனால் என்ன ஏன் இழுக்கிற சொல்லு. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல சார், ஆனால் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவன் கிட்ட போகிறீங்க. அப்போ ஜிமின், இப்போ எதுக்கு நீ கிட்ட வர, தள்ளி அங்கே நின்றே பேசு அப்படி ஜிமின் சொல்கிறான். ஸோ நீங்களாம் அந்த இடத்துல நின்றுட்டு, என்ன டவுட்னா, நீங்கள் எதுக்கு எனக்கு ஃப்ரீ கிளாஸ்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, அண்டு இவ்வளோ திங்ஸ்லாம் எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? எங்கள் அம்மா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை என்கிட்ட எந்த அமௌண்ட்டு இல்லை, நாங்கள் ரொம்ப புவராக இருக்கோன்ட்டா? அது மட்டும் இல்லை, இந்த கிளாஸில் இந்த ஸ்கூலில் எவ்வளோ புவர் கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்காம எனக்கு மட்டும் ஏன் வாங்கி தாரீங்க? இதெல்லாம் எனக்கு எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல சார். நீ எப்படியும் எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட்டு நீ லைஃப்பில் முன்னேறதுக்கு நான் உனக்கு ஒரு பேக் போனாக இருக்கேன்னு வச்சுக்கோவேன். வாட்? எனக்கு புரியல சார். இப்போ புரியாது. ஸோ நீ லைஃப்பில் உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன். அப்போ இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருன்னு உனக்கு புரியும். அப்போது நானாக தான் இருப்பேன்ல உன்னோட லைஃப்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஏதோ சொல்ல வரான்.
ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் வருது, உன்னோட லைஃப்பில் நான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு கிட்ட கிட்ட போகிறீங்க. இப்போ நீ எதுக்கு கிட்ட வர? இல்லை நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஃபோன் எடுக்கிறீங்க. ஏஷா எதுக்கு என் ஃபோன் எடுக்கிற? இருங்க சார் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியோட ஃபோனை வந்து ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணால் அதில் உங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது ஸ்கூல் யூனிஃபார்மில். ஆமாம் இதுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்து மாட்டிக்கிட்டேன்டா, கண்டுபிடிச்சிட்டாலே. அது வந்து சொல்லுங்கள் சார், என்னோட பிக் நீங்கள் எதுக்கு உங்கள் வால்பேப்பரை வச்சுருக்கீங்க? இதை நான் உங்ககிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய டவுட் இருக்குது. எனக்காக எதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. அவன் ஜிமின் அப்படியே உங்கள் டப்பு நிறுத்து லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம ஷாக்கு. நீங்கள் ஜிமினை லைட்டாக புஷ் பண்ணி விட்டு என்ன பண்ணுறீங்க சார்? நீ இன்னும் லவ் பண்ணுறேன்னு தெரியும், அதான் பச்சையாக வலியிறியே. அது மட்டும் இல்லை, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம்னா சொல்ல முடியாது, போக போக உன் கேரக்டரே எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நீயும் லவ் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு? நீ வந்து அந்த மியா இருக்கால, அவ கூட என்னை பற்றி தான் எப்பவும் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ நான் கேட்டேன், ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். அதான் என் பொண்டாட்டிக்கு நான் வந்து ஒரு பேக் போனாக இருக்கலாம். ஸோ சின்ன பொண்ணாக வேற இருக்கேன், ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. ஸோ ஸ்டடீஸில் வந்து நல்லாவே படி, ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜிமின்னு உங்களை தள்ளி விட்டு அவன் டோரை லாக் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, உங்ககிட்ட லவ்வை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிஸ் வேற பண்ணிட்டான்ல ஒரு சார் எப்படியோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு ஓடி போயிட்டு மியா கிட்ட லைட்டாக அவளை அவங்க சைட் கூப்பிட்டு வந்து வெளியில் எல்லாமே சொல்கிறீங்க. ஜிமின் சார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, அதுவும் என் லிப்ஸில் கிஸ் பண்ணி அப்படின்னு ரொம்ப ஷையாகிட்டு சொல்கிறீங்க. அவளுக்குன்னா என்னாடி சொல்கிற, ஸ்கூலில் தெரிஞ்ச மானமெல்லாம் போயிடும்டி. ஏய் நீ வேறு உங்ககிட்ட ஏன் சொன்னனே தெரியல, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருது. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் தான் ப்ரைவேட், நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து குரூப்பில் இருப்பீங்க, அதில் வந்து நம்பர் வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு சேட் பண்ணியிருக்கா. பொண்டாட்டி, ஸோ எதுவும் சேட்டை பண்ணாமல் சமத்தா உட்காந்து படி என்ன அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கடை எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க ஜிம்மியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்மின்னு சொல்லிட்டான்ல படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ கிளாஸ்லாம் நடக்குது, எல்லாருக்குமே ஷாக், என்னடா ஷா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஈவினிங்க்கா நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் ஜிமின்ட்டு கிளாஸ் போகிறீங்க. ஸோ ஜிமின் தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கான், பட் அவனுக்கு கிளாஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியல, உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே கிளாஸ் டே போகுது. ஸோ கொஞ்சம் டைம் பாஸ் ஆனதுக்கு அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் போயிடுறாங்க. ஸோ ஜிமின் அவங்க கிட்டே வந்து வாரான். ஸோ நீங்கள் உங்கள் மவுத்தை வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஆமாம் நீ எதுக்கு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்க? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் கிஸ் பண்ணிடுவீங்கல்ல அதான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓ இந்த பயம் வேறு இருக்கா? ஏன் லிப்ஸில் மட்டும்தான் கிஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸு, ஃபோர்ஹெட்டு, ஐஸு, ஸோ உங்கள் நெக்குக்கிட்டேலாம் கிஸ் பண்ணுறான் அப்படியே பிடிச்சி உங்களை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, உங்கள் ஃபேஸில் அப்படியே ரெட்டிஷாக தக்காளி பழம் மாதிரி ஆயிடுது. ஜிம்மி இதை பார்த்துட்டு, ஷா ரொம்ப க்யூட்டாக இருக்கடி, இப்படி க்யூட்டு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்லாம் ஒரு மாதிரி உங்களை ஹிப்பை பிடிச்சி, கிளாஸ் ரூம் கூட இல்லை எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜிம்மின்னு தான் இருக்கீங்க. அந்த பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உங்கள் லெக்ஸு 2 ஸ்டெண்டரில் வந்துக்கிட்டு அப்படியே உங்கள் நெக்லேலாம் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் பேக்கை ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி உங்கள் ஹிப்புக்குள்ளேலாம் வந்து ஹேண்டை விட்டு செம்மையாக ரப் பண்ணுறான். உங்களுக்கு செம்மையாக கூசுது. நீங்கள் ஜிம்மினை புஷ் பண்ணலான்னு பார்க்குறீங்க, பட் விட மாட்டேங்கிறான். ஸோ என்ன பண்ணுறான்டா, அப்படியே உங்களை அந்த பெஞ்ச்லேயே அந்த பெஞ்ச் இருக்கும்ல அதுலேயே உங்களை படுக்க போட்டு உங்களுக்கு மேலே வந்து அவன் வந்து அப்படியே வந்து ஓவராயிட்டு அண்ட் உங்கள் நெக்லேலாம் செம்மையாக பைட் பண்ணுறான். அவங்க இயர்ஸ் கிட்டே போயிட்டு, ஏஷா நான் உன்னோட கிளாஸ் சார் தான், பட் இருந்தாலும் உனக்கு இங்கே நான் டேடி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான் ஹஸ்கி வாய்ஸில்.
உங்களுக்குனா உங்கள் ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரி கூசுது, பட்டர்ஃப்ளையாக பறக்குது. உங்களால் வந்து எப்படி இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ நியூ ஃபீல்டில் ஜிமின் அப்படியே புஷ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, அவன் ஹைப்பில் இருக்கான். ஸோ நீங்கள் ஜிமினை கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டு, நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எனக்கு இன்னும் 18 கூட ஆகலை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது நீங்கள் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாரான். ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, அம்மா எதுக்கு இப்போ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, பசங்க சமாச்சாரம், நீ வந்து பைக்கில் ஏறு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினை வந்து அவன் பின்னாடி உட்காந்துட்டு பைக்கில் வாரீங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு டைம் வந்து ஜங்கோட அந்த கிளாஸ் ரூம், ஐ மீன் ட்ராயிங் கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அங்கே போய் ஸ்டாப் பண்ணுறான். அந்த டியூஷனுக்கு போனால் அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜங்கு அங்கங்கே பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாம் அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. வேறு லெவல் க்ரியேட்டிவாக இருக்குது. அதெல்லாம் அட்மையர் பண்ணிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஜிமின் வந்து அட்மிஷன் போடலான்னு போயிருப்பான். அந்த பர்சன் செம்ம ஹைட்டாக இருப்பார். ஸோ பார்த்தா ஜிம் சென்டருக்கு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி வந்த மாதிரி தான் இருப்பார், செம்மையாக இருப்பார். அவர் நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு, ஆமாம் அந்த பெயிண்டிங்கில் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கில் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனையும் கரெக்டாக அப்படியே சொல்கிறீங்க. அவர் பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா வந்து அவர் அதை ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது கூட அது வந்து சரியாக வந்து சொல்லியிருக்க மாட்டார். பட் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் வாரான். டே மச்சான் ஜங்குக்கா, நீ எங்கடா இங்கே பண்ணுற? உன்னோட ஆள் தான். நான் இந்த ட்ராயிங்கை ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் சரியாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலடா. பட் இருந்தால் ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ க்ரியேட்டிவாக அதை எப்படி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு புரியுது அவர் தான் உங்கள் டியூட்டர்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜங்குக்கு டக்குன்னு பவ் பண்ணிட்டு ஜிமின் கிட்டே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, பர்ஃபெக்ட் ஜோடி, செமையாக இருக்கே. ஆனால் என்ன ஜிமின், நீங்கள் ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணுறடா, இது நம்ம மச்சான் தயாங்க்கு தெரிஞ்சிச்சு உன்னை வச்சு ஓட்டுவான், ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே உங்கள் தோளுக்கு மேலே ஹேண்டை போட்டு, இங்கே பாரு என் பொண்டாட்டிக்கு நல்லா சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்கிறீங்க, அவள் தான் சொல்லி தருவார்ல. அப்போ ஜங்குக்கு சொல்கிறான், ஏய் நானே சொல்லி கொடுக்க அவசியம் இல்லைடா, அவளாக கற்றுப்பா, இங்கே பாரு எவ்வளோ க்ரியேட்டிவாக எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக சொல்கிறா, இந்த குரூப்லேயே இவ தான் ஃபர்ஸ்ட் நிற்பா போல் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து உங்களை புகழ்கிறான். ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைமே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால தான். ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தா அழகாக புரியும். ஏன்னா ஜங்குக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தான். அண்டு ஸோ ஜிமின் உங்களை விட்டு போயிடுறான். ஸோ ஜங்குக்கு உங்களுக்கு சொல்லிக்கோ ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் வந்து செம்மையாக எல்லாமே ட்ரா பண்ணுறீங்க. இப்படியே தான் உங்களுக்கு வந்து டே செம்ம அழகாக போகுது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாது நீங்கள் ட்ராயிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் 4 hours கிளாஸ்ன்னு சொல்லி தான் 2 hour அவன்கிட்டையும் 2 hour ஜங்குக்கிட்டேயும் உங்களை வந்து விடுவான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்காக நல்லா படிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஷாக்டாக இருக்குது, ஏன்னா நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. அண்ட் ஜிமின்னு உங்களுக்கு அடிக்கடி உங்கள் வீட்டை வந்து ஹெல்ப்லாம் பண்ணுறான் எப்படி படிக்கணும். ஸோ எல்லா நோட்டுமே செம்மையாக கொடுக்குறான். எந்த மாதிரி கொஸ்டின்லாம் எடுத்து கொண்டு கொடுத்து நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஒரு 1 month இப்படியே போகுது. ஃபைனலி பப்ளிக் எக்ஸாம் வந்துடுது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே அவ்வளோக்கு தெரியாது. ஒரு 3 monthதாக தான் ஜிமின் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஜிமின் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறீங்க. காலேஜுக்கு நீங்கள் பாஸ் ஆகினாலே போதும், அது மாதிரி தான் படிக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு, இங்கே பாருமாஷா, எப்படியாச்சும் படித்து இன்ஜினியர் ஆகிடு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, அம்மா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இன்ஜினியர் ஆகுவேனான்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் காலேஜ் கண்டிப்பாக போவேங்கம்மா. என்னால் சரியாக படிக்க முடியல, ஆனால் இருந்தாலும் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்காக நான் படிக்கிறேம்மா. நீ என் மேலே ரொம்ப ஆசை வைக்காதம்மா, நான் எப்படியும் காலேஜ் பாஸ் ஆகிடுவேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக டைமில் இன்ஜினியரிங்னா ரொம்ப கஷ்டம்மா. அதுவும் இந்த ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மடியில் படுத்து அழுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்போ உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுது அதை சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் சொல்கிறீங்க, எனக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணுமா,
அதான் எனக்கு ஆசையே. ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் ஆகணும்னு சொல்கிறீங்க. அதுதான் எனக்கு சரி, உனக்கு எது பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணு. ஆனால் நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு எல்லாம் பண்ணி தந்திருப்பேன். ஆனால் அது கஷ்டங்கம்மா. ஆனால் நான் இப்போ வந்து நல்லா படிக்கிறேன், நான் எப்படியும் ஒரு ஆர்ட் காலேஜில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்களுக்கு தம்ஸ்அப் காட்டிட்டு, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ படிம்மா, என் பொண்ணு எப்படியும் காலேஜ் போயிட்டு அவங்க லைஃப்பில் நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும், என்னோடய ஆசைக்காக உன் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. நீங்கள் இதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்கன்ட்டு. உங்களுக்கு நான் அவ்வளோ ஹாப்பி. உங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, அம்மா நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நினைக்கவே இல்லைம்மா, நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இல்லை ஃபெயில் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் எனக்கு மறுபடியும் 12th படிக்க வைப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறீங்கல்லம்மா, உங்களை மாதிரி அம்மா அந்த வேர்ல்ட்லேயே யாருக்கும் கிடைக்காது, என்னோடய ஒண்டர் உமனே நீங்கள் தான்ம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு, படித்தது போதுங்கம்மா, 12:30 ஆயிடுச்சு, கொஞ்சம் தூங்கு, மார்னிங் எழும்பி சீக்கிரமாக படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை வந்து பெட்டில் படுக்க போட்டு உங்களை வந்து நல்லா ரப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிடுறீங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து படிக்கிறீங்க. இப்படியே தான் டேஸ் வந்து போகுது. உங்களுக்கும் ஃபைனலி பப்ளிக் எக்ஸாம் வந்துடுது. இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக நீங்கள் ஜிமின் கூட பேசவே இல்லை. அவனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்கூல் போகும்போது கூட அடிக்கடி அவனுக்கே ரொமான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி போயிருக்கும். ஸோ அவனை கேபினில் போயிட்டு கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜிமின் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. சொல்லியிருப்பீங்க, நான் சின்ன பொண்ணு, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து ஜிமின் உங்ககிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கவே மாட்டான். ஏன்னா நீங்கள் படிக்கணும், அதுக்காகவே அவன் எல்லாமே பண்ணுவான். அண்ட் ஃபைனலி பப்ளிக் எக்ஸாமும் நீங்கள் அட்டென்ட் பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ லீவ் டேஸில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் வீட்டை அவங்களுக்கு நல்லா அவ்வளோ போர் அடிக்குது, என்ன பண்ணுறேனே தெரியல. ஸோ நீங்கள் மியாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அப்போ மியா அட்டென்ட் பண்ணிட்டு, சொல்கிறீ வெண்ண, என்னடி நீ இந்த ஜிமின் சார் லவ் பண்ணதுலேருந்து எனக்கு கண்டுக்கவே இல்லை, இப்போ என்ன புதுசா? இல்லடி, ஜிமின் சார் ஊருக்கு போயிட்டார். எனக்கு தெரியும் ஷா, ஜிமின் சார் ஊருக்கு போயிட்டாரு, அதனால் நீ விசாமல் மூட்டு தூங்கு. அவர் இருந்தால் நீ அவர் கூட உங்கள் அம்மா திரும்ப வெளில சுற்றுவேன், என்ன ஆளாக கலட்டி விட்ருவேன், நான் சிங்கிளாக இருக்கேன் தானே இப்படி பண்ணுற அப்படின்னு அவள் பாட்டுக்கு அவள் குறைய புலம்பிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு, வாடி போகலாம் வெளியில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஏய், ஆல்ரெடி ஜிமின் சார் வந்தானா நீ என்னை கழட்டி விட்டு பாதிலே போக மாட்டேல்ல, போன டைம் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டு மியா கூட வெளில போகிறேம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க வெளியில். ஸோ போனால் ரொம்ப ஜாலியாக சுற்றுறீங்க. ஐ மீன் நீங்கள் வந்து பார்க்கு தான் போயிருப்பீங்க, வெளில நல்லா சுற்றி திரியிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போனால் உங்களுக்கு ஜிமின் கிட்டேருந்து கால் வருது, அட்டென்ட் பண்ணுறீங்க. ஷா, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த பார்க் நேமை சொல்கிறீங்க. ஏய், நான் அங்கே தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மியா கழட்டி விட்டு ஓடி போகிறீங்க. ஏய் ஷா, ஏமாத்துக்காரி, சரியான ஏமாத்துக்காரி, என்னை ஏமாற்றி போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த 1 வீக்காக நீங்கள் ஜிமினை பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஹக் பண்ணிட்டு ஸோ செம்மையாக அழுகுறீங்க. எதுக்குடி இப்போ அழுகுற? இல்லை ஜிமினா, இது வரைக்கும் நீ என்னை விட்டு போகவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் சரி அழாதடி, அழாத, இங்கே பாரு, தான் நான் வந்துட்டேன்ல. சரி சரி, இப்போ நீ எதுக்கு வீட்டுக்கு போன? இல்லை, எங்கள் வீட்டில் என்னை பொண்ணு பார்த்துருக்காங்க, ஸோ அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். என்னது பொண்ணு பார்த்துருக்காங்களா? அப்போ நீ நான் அதை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டி. நான் இங்கேருந்து வேணான்னு சொன்னு வச்சுக்கோவே, அங்கே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். சரி சொல்லு. எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்ட்டு. எங்கள் அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்கடி. என்னது அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உன்ன மாதிரி அழகான க்யூட்டான ஒரு பொண்டாட்டினா யாரும் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? ஆனால் எங்கள் அம்மா ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, அந்த பொண்ணு காலேஜ் படிக்குதா இல்லை ஸ்கூல் படிக்குதான்னு கேட்டாங்க. நான் இப்போ தான் சொன்னேன் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிருக்கான்னு காலேஜ் போகலான்ட்டு. அப்போ சின்ன பொண்ணோட லவ் பண்ணுறேன்னு இருக்கேன். இல்லைம்மா, என்னோடய ஸ்டூடெண்ட்டு சொன்னா. அப்போ என்ன சொன்னாங்க அம்மா ஜிமின்? என் காதை போட்டு திருகுனாங்கடி, செம்மையாக வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி காதை ரப் பண்ணி காட்டுறான். நீங்களாம் காதை ரப் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ தான் ஒரு பர்சன், ஷா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா
அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆகுறீங்க. ஜிமின் உங்கள தான் பார்க்குறான். உங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு நீங்க 2 பேரும் டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மா செம்ம கடுப்புல வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜிமின் ஜிமின் கொஞ்சம் இரு ஜிமின் நான் அம்மாக்கிட்ட போய் பேசிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் ஹேண்ட் அவுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ உங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாம செம்மையாக முறைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஓடி வந்து அந்த சோஃபா கீழே உட்காந்து உங்கள் அம்மா காலை பிடிச்சிட்டு, அம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சுக்கோம்மா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதான் நான் அவர் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன், நீ நினைக்காம தப்பாக எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மா பேசவே இல்லை. எழுந்து ரூமுக்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. சரிடா இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வந்து வேணா கேளுங்க, நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஸோ பர்பிள் யூடா.